சீமான் அண்ணன் வந்து அன்னைக்கே மேகதாது அணைய பத்தி சொன்னாரு. அப்ப நமக்கு புரியல. ஆனா இன்னைக்கு வந்து பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதாவதுங்க ஒரு வருஷத்துக்கு 950 டிஎம்சி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல 4000 டிஎம்சி தண்ணி தான் வந்து திறந்து விடுறாங்க. 1500 டிஎம்சி தண்ணி தான் வந்துட்டு பயன்பாட்டுல இருக்கு. இதுல 2500 டிஎம்சி தண்ணி வந்து அப்படியே கடல்ல கலந்துருது. அப்போ அந்த 2500 டிஎம்சி தண்ணியை வந்து சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னம்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும்ல. அதாவது விவசாயம், குடிநீர் தட்டுப்பாடு இப்படி எதுவுமே இல்லாம அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆயிருக்கும்ல. அதனால 1500 டிஎம்சி சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு 4000 டிஎம்சி வந்திருக்கும். அப்போது முன்னாடியே வந்துட்டு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நம்ம தமிழக அதிகாரிகளுக்கு இல்லைன்னு நினைக்க தோணுதுங்க. எப்பயுமே ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து நம்ம ஒன்று கொடுத்துட்டே ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து நமக்கு தண்ணியை கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு கரண்ட், நிலக்கரி இப்படி சில இதை வந்து நம்ம கொடுத்து தான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். இப்படி கொடுத்துட்டு இருக்கிறப்பயே அவங்க வந்து அடைக்கிறாங்க அப்படின்னம்னா இதுக்கு பதிலாக நம்மளும் ஒரு அணையை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியே நம்ம ஆளுகளுக்கு தோணலை. அப்போது மேகதாது அணையை அவங்க வந்து கட்டுறாங்க அப்படின்னம்னா இங்கிட்டு நம்மளும் ஒரு அணையை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல. சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தண்ணி கொடுத்து தானே ஆகணும். அதனால் எதுக்காக இந்த அரசும் வந்து முந்தைய அரசு மாதிரியே இந்த ஒரு விஷயத்தில் தயக்கம் காட்டுது அப்படின்றது தெரியல.